மூஞ்சி நல்லா இருக்கணும்னா மூஞ்ச கழுவணும். இதுதாங்க ஸ்கின் கேரோட பேசிக்ஸே. இனிமே ஆனால் நிறைய பேர் அதை தப்பாக தான் பண்ணிட்டு இருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் ஆயிலி ஸ்கின். ஏன்னா நானும் அந்த ஸ்கின் டைப் தான். நான் பண்ண தப்புகளை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஒரு சிம்பிளான கிளாரிட்டி கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய பார்க்கறதுக்கு என்ன ஃபாலோ போட்டு பின்தொடர்ந்துக்கவும். நம்ம ஜென்ரலி எல்லாரும் என்ன பண்ணுவோம், இந்த அக்காக்கு இந்த வேஷம் சூப்பராக செட் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருவோம். ஆனால் அது நம்ம ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகுமான்றதை பார்க்க மறந்துடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மோஸ்ட் பாப்புலர் பிராண்ட் இருக்க ஜென்டல் கிளென்சர் எடுத்துக்கோங்க. இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஃபோம் கிரியேட் ஆகாது. இதில் மென்ஷன் ஆயிருக்க மாதிரி ட்ரை, நார்மல் இல்லை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நல்ல ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிறதுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்மளோட ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் டைப்புக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா வேலைக்காகாதே. ஏன்னா நம்ம ஸ்கின் டைப்புக்கு நம்ம யூஸ் பண்ணுற கிளென்சர்லேருந்து கொஞ்சமாவது ஃபோம் வரணும். அண்ட் எஸ்பெஷலி அதில் சாலிசிலிக் ஆசிட் இல்லை நயசனமைட் இல்லை பென்சால் பெராக்சைடு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா நம்ம பார்ட்ஸை அன்கிளாக் பண்ணி உள்ள எக்ஸஸ் ஆயில் ப்ரொடக்ஷன் ஆகாமல் கம்மி பண்ணும். அண்ட் ஆல்சோ ஆக்னி எதாக இருந்தாலும் ட்ரீட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி கலந்துருக்க கிளென்சர் நமக்கு நல்ல ஒர்க் ஆகும். நான் பர்சனலி 2 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதில் எனக்கு ஒன்று டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணது, இன்னொன்று ஆன்லைன் பார்த்து வாங்கினேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற கிளென்சரில் ஜிங்க் பிசிஏ, அலன்டோன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறப்ப எந்த இரிட்டேஷனும் இல்லாமல் ரொம்ப காமிங்காக வச்சுக்கும். சில நல்ல ஃபேஸ் வாஷோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் நண்பர்களே, நான் சொல்ல வந்தது அனைத்தும் இது மட்டுமே. உடம்பு பார்த்துக்கோங்க, மூஞ்ச பார்த்துக்கோங்க, டாட்டா.